ஸோ அந்த மாதிரி இருக்க வாழலாம் வச்சுட்டோம்னா வந்து அங்கே வாழ்கிற ஸ்பீசிஸ்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுதான் ஹேபிட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்ன்றது சொல்ல வருது. ஓகே, ஸோ மெயினாக நம்ம இதை பார்க்க வேண்டியது வந்து ஒன்ஸ் கவரிங் மோர் தென் 14% ஆஃப் தி எர்த் லேண்ட் சர்ஃபேஸ் இது நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ 6% தான் இருக்குது. ஸோ அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்ன்றது வந்து லங்ஸ் ஆஃப் அவர் பிளானட்ன்றது சொல்லுவோம். ஸோ அதில் அங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு நம்ம போயிட்டு சோயாபீன் பண்ணி வளர்க்குறதுக்காக பீஃப் கேட்டில் இதை வந்து வளர்க்குறதுக்காக நம்ம அங்கே இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு இதை போயிட்டு நம்ம வந்து வளர்த்துருந்தோம்னா வந்து அது நமக்கு ஃபியூச்சர்ல பாதிப்பு. ஸோ அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்ன்றது வந்து லங்ஸ் ஆஃப் அவர் பிளானெட்டு. ஸோ இதில் வந்து மில்லியன் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்றது இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து கிளியர் அண்ட் கல்டிவேஷன் சோயாபீன் பண்ணுறதுக்காக கிராஸ் லேண்டாக மாற்றிட்டு வரும். அதாவது விவசாய நிலமாக மாற்றிட்டு வந்துருப்போம் அதை. ஓகே, இதை விவசாயம் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் அதுமா வந்து டோட்டல் லாஸஸ். ஸோ வேறு என்ன, ஸோ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால வந்து மேமல்ஸ் பேர்ட்ஸ் required in territories in certain animals in migrate for the badly affected. ஸோ நம்மளோட தேவைக்காக நம்ம போய் அங்கே அழிச்சிட்டு இது பண்ணுறதுனால இந்த மாதிரி மேமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகி வேறு இடத்துக்கு வந்து இடம் பெயர்ந்து போகிறதோ நெக்ஸ்ட் அதனால அதுக்கு பிரச்சனை ஆகுது. அதுதான் இங்கே ஹேபிட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அவங்க முதல்ல ஹேபிட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது என்னன்னா வந்து இப்போ ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, ஃபுட்டுக்காகவும் அதாவது உணவுக்காகவும் இருக்கிற தங்குற இடத்துக்காகவும். ஸோ நீட் நம்மளுக்கு தேவை அண்ட் தென் மோர் க்ரீடு டர்ன், அதாவது தேவைக்கு மீறி நம்ம வந்து பேராசைன்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மீன்ஸ்ன்றது இப்போ ஒரு மீன் நல்லா இருக்குன்னு வைங்களேன், அந்த மீனையே பர்டிகுலர் மீனையே வந்து அதோட இனம் தெரியாமல் அழிக்கிற அளவுக்கு நல்லா கமர்ஷியலாக அது வந்து நல்லா சேல் ஆகுதுன்றதுக்காக பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அதோட இடமே வந்து அழியிற நிலைமைக்கு ஆயிடுதில்ல, அந்த மாதிரி சொல்ல வர்றது. இதுதான் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஹியூமனோட நீடுக்காக வந்து இந்த மாதிரி அழிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆனதுன்றதுல வந்து லாஸ்ட் 500 இயர்ஸில் வந்து ஸ்டெல்லஸ்டிகா அண்ட் பேசஞ்சர் பீஜியன்றது வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஹியூமன்ஸ்னால இதுங்களாம் வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆயிருக்கு. இதேமாதிரி நிறைய ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். ஸோ நம்மளுக்கு சேல் பண்ணுற இது இம்பார்ட்டண்டான ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வாஷன்ன்றதை வந்து என்னென்னா ஏலியன் ஸ்பீசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாது வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர ஒரு தாவரத்தையோ இல்லைன்னா வந்து ஒரு அனிமலையோ, மோஸ்ட்லி தாவரம் அனிமல் எது வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து லேக் விக்டோரியான்றது எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். லேக் விக்டோரியான்றது வந்து ஈஸ்ட் ஆப்ரிக்கன் லீட், அதாவது அதில் வந்து 200 ஸ்பீசிஸ் ஆஃப் சின்ன ஃபிஷ் இருக்குது. ஓகே, அந்த லேக்கில். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து இன்னொரு இதுவே எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வந்து விடுறோம். ஓகே, இந்த இதுவும் அதாவது இங்கே வந்து அவங்க வந்து இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வெஷன்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இப்போ நம்மளோட நாட்டில் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீனே எடுத்துப்போமே, இந்த சின்ன ஃபிஷ்ஷே எடுத்துப்போமே. இந்த சின்ன ஃபிஷ்ஷு இந்த லேக்கில் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு வந்து விடுறேன்ப்பா. அந்த மீனை நான் எடுத்துகிட்டு வந்து விடும்போது அது வந்து அங்கே நல்லா வந்து அது நல்லா டெவலப் ஆயிடுது. ஸோ இந்த ஸ்பீசிஸ் வந்து அதனால் வந்து இதுக்கு ஃபுட்டு கிடைக்காமலையோ இல்லைன்னா வந்து இதுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால வந்து இதோட எண்ணமே அழியிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வெஷனால அழியுது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்த லேக் விக்டோரியாவில் இருக்க ஈஸ்ட் ஆப்ரிக்கன் லீட். இதனால 200 ஸ்பீசிஸ் ஃபிஷ்ன்றது அதில் வந்து மோர் தெனாக இருந்தது, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த வீடு ஸ்பீசிஸ். இப்போ நம்ம வந்து கேரட் கிராசஸ்ன்றது வந்து பார்த்தேனியம், அதாவது இது வந்து ஒரு போலன் அலர்ஜின்ற மாதிரி காசு பண்ணுவோம். இது ஒன்று சொல்லணும் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதை வந்து இம்போர்ட் பண்ணுற வீட் இம்போர்ட் பண்ணும்போது இந்த டிசீஸ்ன்ற இது வந்து வீட். ஓகே, நெக்ஸ்ட் லாந்தனா. நெக்ஸ்ட் வாட்டர் ஹைசிந்த். வாட்டர் ஹைசிந்த்னா தண்ணியிலலாம் இருக்கும். இது வந்து அழகு, நல்லா இலலாம் நல்லா அழகாக இருக்கும், இதில் வர பூ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் விட்டோடனே நெக்ஸ்ட் அந்த குளத்துல இருக்க எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால அந்த தண்ணிலாம் அந்தளவுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் நெக்ஸ்ட் மீன்லாம் அங்கே இருக்க மீன்லாம் சேர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை வரும். ஓகே,
ஸோ இது இந்த மாதிரி. ஸோ வெளியிலேருந்து எத்தனை ஸ்பீசிஸ்னால வந்து இங்கே இருக்க ஸ்பீசிஸ் பாதிப்படைகிறது தான் இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். நெக்ஸ்ட் ரீசெண்டாக ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ்ன்றது வந்து கால்கேரியஸ் கேஸ்பிரினஸ், இதை வந்து அக்வாகல்ச்சர் பர்பஸ்க்காக இதை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இது வந்து இண்டிஜியஸ் ஸ்பீசிஸ், அங்கே இருக்க கேட்ச் ஃபிஷ்ஷை வந்து அந்த ரிவரில் இருக்கிறத வந்து நிறைய வந்து அழிச்சிச்சு. ஓகே, அதுதான் இங்கே கதை. ஸோ நம்ம இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 200 species of shellfish fish, நெக்ஸ்ட் அதுமா பார்த்தேனியம், கேரட் கேசஸ், நார்த்தனா, வாட்டர் ஹைசின்த், எக்கானியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆப்ரிக்கன் கேட்ஃபிஷ், இந்த கேலரைசிஸ் கேலரிபினஸ், இண்டிஜினஸ் கேட்ஃபிஷ். ஓகே, இது நெக்ஸ்ட் கோஎக்ஸ்டென்ஷன்றது என்னன்னு வைங்களேன். இப்போ ஒரு பூ இருக்குன்னு வைங்களேன், அந்த பூ பர்டிகுலர் பூவில் மட்டும்தான் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் பூக்கு வந்து இந்த ஹனிபி மட்டும்தான் வந்து அதெல்லாம் வந்து பாலினேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதுவும் இதுவும் டிபெண்டபிளாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்ட்ரிச் பூ எடுத்துப்போமே. மெனி ஆஸ்ட்ரிச் வந்து ரிவார்டு வந்து தரமாட்டாங்கன்னு வாங்கலாம். அந்த மாதிரி தான் ஃபீமேல் பீ மாதிரி அதோட இதழ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது மூலிமா வந்து சூடோ பாப்புலேஷன்றது மூலிமா வந்து மேல் ஹனிபி அட்ராக்ட் பண்ணி அது வந்து பாலினேஷன்றது நடக்கும். ஸோ இது வந்து ஒரு கோ எக்ஸ்டென்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தவங்க சார்ந்து இன்னொருத்தவங்க இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஹனிபியோ இப்போ அந்த ஹனிபின்றது வந்து இப்போ இல்லைன்னு வைங்களேன், அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆஸ்ட்ரிச் பூன்றது வந்து அதுவும் சேர்ந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கதை வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ ஸ்பீசிஸ்ன்னு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு பாரசைட்டுன்றது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு வந்து அனதர் எக்ஸாம்பிள் என்னன்னா பிளான்ட் அண்ட் பாலினேட்டர். ஓகே, பிளான்ட்டும் அதோட பாலினேட்டர் இது வந்து மியூச்சுவலிசமாக இருப்பாங்க. ஓகே, இவங்க அவங்களுக்கு ஒரு ரிவார்டு தருவாங்க, அவங்க இவங்களுக்கு ஒரு ரிவார்டு தருவாங்க. ஜின்கோ கூட இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு டைனோசர் இருக்கும், அந்த டைனோசர் தான் வந்து ஜின்கோன்ற இந்த பிளான்ட்டுக்கு வந்து அதுதான் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அந்த ஜின்கோன்ற அந்த டைனோசர் இல்லாதனால அந்த இனம் வந்து கொஞ்சமாக அழிஞ்சிடும். அது இப்போதைக்கு வெறும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்படிக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்டென்ஷன் நிலைமைக்கு போயிடுச்சு. ஓகே, இதுதான் இங்கே சொல்ல வருது, இதனால ஆகுதுன்றது. நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி காப்பாற்றுறது, இந்த பயோடைவர்சிட்டிக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ பயோடைவர்சிட்டி எதுக்காக நம்ம இந்த பயோடைவர்சிட்டியை காப்பாற்றணும்? ஏன்னா நமக்கு வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து நிறைய கிடைக்குது தெரியுமா. நேச்சர்கிட்டேருந்து நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கவுண்டர்ஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபுட்டுன்றது எடுத்தோம்னா சீரியல்ஸ், நெக்ஸ்ட் பல்சஸ், ஃப்ரூட், இந்த மாதிரி வகைகள்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஃபயர் வுட்டு, தீ மூட்டுறதுக்கான வுட்டு, நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஃபைபர்ஸ், நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், தெனைஸ், லிப்ரிகண்ட், டைஸ், ரெசின், பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மெடிசினல் இம்பார்ட்டண்ட், மருந்துக்கு தேவையான அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே நம்ம நேச்சர் கிட்ட தான் எடுக்கிறோம். மோர் தென் 25% ஆஃப் ட்ரக்ஸ்ன்றது நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து இது பிளான்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அது வந்து மார்க்கெட் பண்ணுறோம் வேர்ல்டு வைடாக. நெக்ஸ்ட்டு 25,000 ஸ்பீசிஸ்ன்றது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க நேட்டிவ் பீப்பிள்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். ஸோ அதான் நாட்டு மருந்து அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ட்ரெடிஷ்னலாக மஞ்சள்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆனால் இந்தமாரி மெடிசினலி இம்பார்ட்டன்ட் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வந்து நிறைய இருக்கும். இதை வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் தெரியும். நெக்ஸ்ட்டு increase in research in bioprospecting, exploring molecular genetic and species diversity in product and economical importance. So ஸோ என்ன யூஸ் இருக்குது, அதாவது நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து நமக்கு தேவை இருக்குது, அதாவது நான் ஒன்று பற்றி லிஸ்ட்டு போட்டு 6000 தெரியுமா, அதுதான் வந்து பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ என்ன யூஸ் இருக்குது, டிஎன்ஏ இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோட டிஎன்ஏக்குள்ளே வரைக்கும் நம்ம போய் பார்க்குறது தெரியுமா, அதை மாலிகுலர் லெவலில் போய் பார்க்கணும். ஸோ அந்தமாரி லிஸ்ட்டு பண்ணுறது நம்ம ஓகே, இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா. நெக்ஸ்ட் நேஷன் ஆஃப் இண்டோ இன்ரிச் பயோடைவர்சிட்டி அண்ட் in